ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு யுவர் லைஃப். திஸ் இஸ் வீடியோ டு எர்த் லைஃப். இந்த பூமி எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு மிகவும் ஆர்வமாக உள்ளதா? வாங்க சிறிது காலத்திற்கு பின்னோக்கி சென்று பூமி எப்படி உருவானது என்று பார்ப்போம். இந்த யூனிவர்ஸில் பல்லாயிரக்கணக்கான கிரகங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் உயிர் வாழ்வதற்கு என்று பிரத்யேகரமாக உள்ள ஒரே ஒரு கிரகம் பூமி மட்டும்தான். இந்த பூமியில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கலாம். இது உருவாவதற்கு காரணம் பிக் பேங் என்கிற ஒரு பெருவெடிப்பு தான். இந்த பெருவெடிப்பின் நன்மையாக நம்ம பூமி உருவானது. பூமி உருவாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனது. முதலில் நம் பூமி முழுவதும் வாயுக்களால் சூழப்பட்டது. வாயுக்கள் நம் பூமியை ஆட்சி செய்தது என்று கூட சொல்லலாம். பிறகு பூமி முழுவதும் கடும் குளிராகவோ அல்லது கடும் வெப்பமாகவோ காணப்பட்டன. இதற்கு காரணம் அந்த வாயுக்கள் மற்றும் சூரியனிலிருந்து வெளிவந்த கதிர்கள் காரணமாகும். பின்பு நமது பூமியில் ஒரு சிறிய செடி முளைப்பதற்கு கூட வெப்பநிலை கூட இல்லை. முதலில் கடல் நீரில் இருந்துதான் உலகின் முதல் உயிரினமான வைரஸ் தோன்றியது. அதன் பிறகே மற்ற உயிரினங்கள் தோன்றியது. வைரஸ் பரிணாம மாற்றத்தின் காரணமாக பல கடல் உயிரினங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்தன. அதிலிருந்து படிப்படியாக பல கடல் உயிரினங்கள் உருவாக ஆரம்பித்தன. இந்த கடல் உயிரினங்கள் முதலில் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை வெளியேற்ற கற்றுக்கொண்டன. பிறகு இதன் மெதுமெதுவாக நகர்ந்து நிலத்திற்கு சென்று பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அதிலிருந்து டைனோசர் என்னும் ஒரு பெரிய பலமான புத்திசாலியான ஒரு உயிரினம் தோன்றியது. இந்த உயிரினங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நமது பூமியை ஆட்சி செய்து வந்தன. இந்த உயிரினங்கள் இப்போது ஏன் இல்லை என்று தெரியுமா? அதே மாதிரி பிக் பேங் என்னும் ஒரு பெருவெடிப்பே இதற்கும் காரணமாகும். டைனோசர்கள் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எரிக்கல் நமது பூமியை தாக்கியதால் நமது பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் அழிந்து போன. இப்போ இருக்கும் முதல் இனம் கூட டைனோசர் இனத்திலிருந்து தான் உருவானது. இதற்கு சான்றுகளும் இப்போது உள்ளன. டைனோசரஸ் அழிவதற்கு காரணமான பெருவெடிப்பிற்கு பின் பூமியில் இருந்த மொத்த நிலப்பரப்பும் அழிய ஆரம்பித்தன. பசுமையாக இருந்த பூமி மீண்டும் வறட்சி நிலமாக ஆரம்பித்தது. இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொடர்ந்து பிறகு மனித இனம் பூமியில் தோன்ற ஆரம்பித்தது. அதற்கு முதல் காரணமாக குரங்குகள் ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எலக்ட்ரஸ் என்னும் குரங்கு வகைகள் உருவாக ஆரம்பித்தது. இந்த குரங்கு வகைகளில் இருந்துதான் மனிதர்கள் உருவாகினார்கள். மனிதர்கள் பல பரிணாம வளர்ச்சியடைந்து இப்பூமி நிலைத்துள்ளனர். முதலில் குரங்கிலிருந்து மனிதன், மனிதனிலிருந்து குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன் உருவாக பல பரிணாம வளர்ச்சிகள் அடைந்துள்ளனர். இதற்கு நாம் பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். மனிதன் தனது பரிணாம வளர்ச்சியின் காரணமாக குரங்கு, மனிதன், மனிதன் மனிதன் என்று பல பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளான். அதை இந்த காணொலியில் இப்பூமியின் வளர்ச்சியை அறிந்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் திஸ் இஸ் வீடியோ. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.